This is my first video and the first video is going to be get ready with me. எங்கேயும் போகிறதுக்குல சும்மா வீட்டில் தான் இருக்க போவோம். குளிச்சுட்டு வந்தேன், அதனால் எப்படி என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு குட்டி வீடியோ. And this will be maybe we can consider as an intro video அப்படி கூட, because it's been too long, ரொம்ப இயர்ஸே ஆகிடுச்சு. நான் வந்து இந்த சேனல்ஸில் வீடியோஸ் போட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அவ்வளோதான். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ரொம்ப லென்த்தி வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து இந்த சேனல் என்னவாக இருந்ததுன்னா, எனக்கு பேச ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் அப்போலாம் வந்து எனக்கு மூஞ்சி காட்ட பயமாக இருக்கும். அதனால் வந்து ஐ யூஸ் டு நரேட் ஸ்டோரி சீரீஸ் மாதிரி போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வளர வளர என்னாச்சுன்னு தெரில, அது பார்க்கவே எனக்கு கிரிஞ்சாக இருந்தது. மேபி இது கூட கிரிஞ்சாக இருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து இப்போ தேவை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இது கொண்டு போகிறேன். இது எப்படி போகும்னு தெரில. மோஸ்ட்டாக இந்த சேனலில் மோஸ்ட்டாக என்னவா இருக்கும்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி நான் வச்சுக்கணும்னு நினச்சேன். நீங்கள் கேட்கலாம், இதை ப்ரைவேட்டாகவே வச்சுக்கலாமே அப்படின்ட்டு. எனக்கு பேச பிடிக்கும், நான் பேசுகிறத மற்றவங்க கேட்குறதும் எனக்கு பிடிக்கும். அதனால் ஓகே. சம்டைம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, நான் ஃபீல் பண்ணுறதெல்லாம் ஒரு சிலர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் அவங்களுக்குலாம் வந்து இப்படி ஒருத்தவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னே வந்து அவங்களுக்குலாம் தெரியாமல் இருக்கும்ல. சரி ஓகே, நானும் அப்படி இருக்கேன், உங்களை மாதிரியே நானும் ஒரு ஜீவன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காகவோ கூட வச்சுக்கலாம். இனிமேல் டெய்லி வீடியோஸ் வருமானு எனக்கு தெரியாது, பட் ஆனால் whenever I feel happy, whenever I feel sad, இல்லை சம்மந்தமே இல்லாமல் சோகமாக இருக்கேன், கஷ்டமாக இருக்குது, இல்லை சந்தோஷமாக இருக்கேனாலும் ஐ ட்ரை டு ஷேர் ஹியர். அவ்வளோதான். என் தலைக்காயிட்டும் லிப் பாம் போட்டுக்கலாம். லிப் பாம் கண்டுபிடிச்சிட்டேன். டோர் லாக் பண்ணால் வந்துட்டு டம் சமைக்குது. லிப் பாம் போட்டாச்சு. ஓகே, போக போக கரெக்ட் பண்ணிக்கிறேங்க. ஏதாவது இருக்கா மனசில் வச்சுக்காதீங்க. அறியாப்புல தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி மன்னிச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். லிப் பாம் போட்டாச்சு. ஃபேஸ்க்கு வேறு எதுவும் இல்லை. இப்போ என் மண்டை கொஞ்சம் காஞ்சதும் அதுக்கு சீரம் போடணும். சீரம் போட்டு செட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. இந்த வீடியோ எப்படி வந்திருக்கோம்னா தெரில, எடிட் பண்ணும்போது தான் தெரியும். எனக்கு எடிட்டிங்கும் பெருசாக தெரியாது, சும்மா கட் மட்டும் பண்ணுவேன். எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இனிமேல் தான். ஒரு விஷயம் என்னென்னா, அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. என்னோடய லைஃப் நார்மலாக போதான்னு கேட்டால் இல்லை. நான் நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டு நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து சரி ஓகே, எனக்கு ஒரு மென்டல் பிரேக் வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். ஃப்ராங்காக சொல்ல போகணுன்னா, பிகாஸ் எனக்கு பேச பிடிக்கும். நான் பேசுகிறத யாராவது கேட்டு அதுக்கு யாராவது என் கூட இன்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா நான் கொஞ்சம் அதில் என்கேஜாக இருப்பேன்ல, அந்த மாதிரி. ஆக்சுவலாக ஃபேன் போட்டு நம்ம முடிய காய வைக்கலாம்னு நினச்சேன், பட் ஆனால் கரண்ட் இல்லை, மறந்துட்டு கரண்ட் இல்லைன்றத. சரி ஓகே, இப்படி காயிட்டும். இது இன்ட்ரோ வீடியோன்னு சொல்லிட்டு நான் ஏதோ கசன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, தப்பு பண்ணி தானே கற்றுக்க முடியும், கற்றுக்குறேன். அதில் ஓரளவுக்கு காஞ்சிச்சு. நான் போய் சீரம் வைத்துட்டு வரேன். சீரம் வைத்துட்டு வந்தாச்சு. போட்டுட்டு நம்ம அன்றாட வேலைகளை பார்க்கலாம். எனக்கு வந்து என்ன பண்ணணும், எனக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு ஆசை, பட் ஆனால் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அதெல்லாம் தெரியல. சரி, அதனால் வந்து சரி ஓகே, ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தால் எப்படி பண்ண முடியும். நம்ம ஏதாவது பண்ணலாம், அது வந்து அதுவே ஏதாவது அதுக்கப்புறம் ஃப்ளோவில் போகும் அப்படி இருக்கும். மேபி இஃப் யூ கைஸ் ஹாவ் எனிதிங் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிலாம் இருந்தால் சொல்லுங்கள். அது வந்து என்னால் பண்ண முடிஞ்சால் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே தானே? ஓகே, அவ்வளோதான் கைஸ். நான் சீரம் வச்சு முடிச்சுட்டேன். இதுக்கு முன்னாடியே வந்து பாய் பாய் நான் சொல்லிட்டேன், அது வந்து கடைசியில் வரும். அவ்வளோதான். திஸ் இஸ் மை வீட்டில் போட்டுக்கிற அவுட்ஃபிட்டு. அண்ட் இவ்வளோ தான். இது வந்து இன்னும் கொஞ்சம் காயணும். அது காய்ஞ்சதுக்கப்புறம் இப்படியே விட்டுருவேன், பிகாஸ் எனக்கு குட்டி முடி தான் இருக்குது. முதல்ல கூட பெருசாக இருந்தது, இப்போ தான் ரீசெண்டாக கட் பண்ணிட்டேன். அதனால் வந்து இப்படியே விட்டு ஜாலியாக என் வேலையை பார்ப்பேன். திஸ் இஸ் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா மட்டும். அவ்வளோதாங்க. டூ சப்போர்ட் அப்படியெல்லாம் எனக்கு தெரியல. ஓகே, பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுவீங்களே, தட்ஸ் இட். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போட்டுக்கோங்க, யாருக்கோ ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.